Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தி. பரபரப்பான ஓவல் டெஸ்டில் தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வாகை சூடி உள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-2 எனும் கணக்கில் இந்தியா சமன் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த டெஸ்டில் பல்வேறு சாதனைகளை இரு அணிகளும் படைத்து வந்த நிலையில் இறுதிக்கட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. 1 விக்கெட் தேவை என்ற நிலையில் இங்கிலாந்து அணிக்கு 7 ரன்கள் தேவைப்பட்டது. தற்போது இந்தியா வெற்றிகரமாக தொடரை சமன் செய்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வாகை சூடியுள்ளது. 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை ருசித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை 2-2 என்ற கணக்கில் இந்திய அணி சமன் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக இந்தியாவிற்கு 1 விக்கெட் தேவை, இங்கிலாந்திற்கு 7 ரன்கள் தேவை என்ற நிலை இருந்தது. இந்த நிலையில் வெற்றிகரமாக தொடரை 2-2 என்ற கணக்கில் சமன் செய்திருக்கிறது இந்தியா. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற பரபரப்பான டெஸ்டில் தற்போது இந்தியா அபார வெற்றி கண்டுள்ளது. 5வது போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை பறித்துள்ளது. கடைசி விக்கெட்டை சிராஜ் கச்சிதமாக வீழ்த்தியது இங்கு கவனிக்கத்தக்கதாக உள்ளது. முன்னதாக இங்கிலாந்து அணி வீரர்களும் இந்திய அணி வீரர்களும் பல்வேறு விஷயங்களை முன்னிலைப்படுத்தி பல சாதனைகளை புரிந்து வந்தார்கள் இந்த டெஸ்டில். அதில் குறிப்பாக இங்கிலாந்து அணியின் கிறிஸ் வோக்ஸுக்கு காயமும் ஏற்பட்டிருந்தது, அங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த நிலையில் பரபரப்பான இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி அபார வெற்றியை கண்டுள்ளது. இதில் கடைசி விக்கெட்டை சிராஜ் வீழ்த்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சந்தானம், இந்த வெற்றி இந்தியாவிற்கு எப்படி சாத்தியமானது? எந்த இடத்தில் திருப்பம் ஏற்பட்டது? நிச்சயமாக வேதவல்லி, இந்தியா இளம் கிரிக்கெட் டெஸ்ட் அணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் ஆகிய 3 முன்னணி வீரர்கள் இல்லாமல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான டெஸ்ட் அணியை கம்பீர் தலைமையிலான இந்திய அணி அமைக்க தொடங்கியிருக்கூடிய நிலையில முதல் தொடரிலேயே இங்கிலாந்துல 2-2 என்று தொடரை சமன் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓவல் மைதானத்துல இந்த டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து கைக்கு முழுமையாக சென்றதில்ல. நேற்று இரவுல பார்த்தோன்னா ஓவல் பகுதியில் சிறிய காலநிலை மாற்றம் வந்தது. மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருந்தபோது பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டு அந்த நேரத்தில் தான் இங்கிலாந்து அணிக்காக 4வது இன்னிங்ஸ்ல, அதாவது இங்கிலாந்துடைய 2வது இன்னிங்ஸ்ல சதம் அடித்த ஜோ ரூட், அதே போன்று ஹாரி புரூக் இருவருமே ஆட்டம் எழுந்தாங்க. இருப்பினும் கூட இந்த போட்டி இவ்வளவு இந்தியா கைக்குள் கொண்டு வர முடியுமா என்ற எதிர்பார்த்தீங்கன்னா 35 ரன்கள் மட்டுமே இருந்தது. மீதம் 4 விக்கெட்டுகள் வெளியேறதுனால இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு குறிப்பா நேற்று மாலை போட்டி தொடங்காமல் மழையால் நின்ற பிறகு இன்று காலை இங்கிலாந்து அணியினுடைய பேட்ஸ்மேன் மீண்டும் களம் வரும்போது அவர்களுக்கு ஏற்றவாறு மைதானத்தில் ஹெவி ரோலர் பயன்படுத்தப்படும். அதனால பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதனால இந்த போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று காலை முதல் முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இருவருமே சிறப்பாக பந்து வீசினார்கள். அதே போன்று சிராஜை பொறுத்த வரைக்கும் 5 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடிருக்கார். இந்திய அணிக்காக முன்னணி வேக பந்து வீச்சாளராக பும்ரா பார்த்தாலும் அவர் 3 போட்டிகளில் மட்டும்தான் விளையாடினார். இந்த தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராகவும் சிராஜ் மாறியிருக்கிறார். இந்த போட்டியில் கடைசி இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டும் கடந்த முதல் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் என 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார் சிராஜ். சிராஜை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தால் கூட 2021ஆம் ஆண்டு முதல் இந்தியா விளையாடக்கூடிய அனைத்து டெஸ்ட் போட்டிகளையும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து விளையாடக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார். நேற்று மாலை கூட இங்கிலாந்து அணியினுடைய டெஸ்ட் போட்டிகளில் சிறந்த பேட்ஸ்மேனாக பார்க்கக்கூடிய ஜோ ரூட் ஒவ்வொரு அணியிலும் சிராஜ் போன்ற ஒரு வீரரை வைத்திருக்க விரும்புவார்கள். எந்த நேரத்திலும் எல்லா காலத்திலும் அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு திறன் கொண்டவர் சிராஜ் என்று நேற்று அவரை பற்றி புகழ்ந்திருந்த நிலையில தற்போது இந்திய அணிக்கு சிராஜ் வெற்றியை பெற்றிருக்கிறார். 2021 இதே ஓவல் மைதானத்துல விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. அப்பொழுது இந்திய அணிக்காக கடைசி விக்கெட்டை வீழ்த்தி ஜேம்ஸ் ஆண்டர்சனை போல்ட் எடுத்து இந்திய அணி வெற்றி பெறுவதற்காக காரணமாக
கேப்டனாக இருந்த அதே சிராஜ் மீண்டும் அதே ஓல் மைதானத்தில் 5 விக்கெட் எடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதவழி. சந்தானம், நேற்றைய தினம் இந்தியா தோல்வியை தழுவும் என்பதான கணக்குகள் தான் இருந்தன. இன்றைய தினம் அது எப்படி மாறியது? யாருடைய ஆட்டம் அணியில் திருப்பு முனையாக அமைந்தது? நிச்சயமா 2 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஓல் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் மழை வந்து முதல் நாள், 2ஆம் நாள், அதே போன்று 3ஆம் நாட்டில் மழை இல்லாட்டும் 4ஆம் நாட்களில் மாலை நேரத்தில் மழை இருந்தது. எனவே வந்து முதல் நாளில் புல்தரையோடு இருந்ததுனால பந்து வீச்சாளர்களுக்கு முதல் 2 நாட்கள் சாதகமாக இருந்தது. 3ஆவது நாள் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருந்தது. அதே போன்று 4ஆம் நாளும் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் இங்கிலாந்து அணி அதை பயன்படுத்தி சரியாக ஹாரி ப்ரூக் மற்றும் ஜோ ரூட் இருவருமே வந்து சிறப்பாக ரன்களை வீசியிருந்தாங்க. 4ஆம் நாட்டில் 2வது இன்னிங்ஸ் பின்பகுதியில் 3வது செஷனில் பின்பகுதியில் மழை பெய்வதற்கான கால சூழல் ஏற்பட்டது. அதனால வந்து மைதானத்தில் பந்து வீச்சாளர்களுக்கு ஸ்விங் எடுத்தது. அதனை பயன்படுத்தி தான் வந்து பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இருவருமே சிறப்பாக பந்து வீசினாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா வந்து நேற்று கடைசியாக போடப்பட்ட கடைசி 9 ஓவர்களில் 2 விக்கெட் எடுத்து 7 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்தாங்க. எனவே வந்து நேற்று காலையிலிருந்து பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருந்த நேரத்தில் தான் இந்திய அணியினுடைய வேக பந்து வீச்சாளர்கள் பெரிய அளவில் விக்கெட் எடுக்க முடியாமல் தடுமாறினாங்க. அதே போன்று ஹாரி ப்ரூக், ஜோ ரூட் இருவருமே டெஸ்ட் போட்டிகளில் மிக சிறப்பாக விளையாடி வரக்கூடியவர்கள். ஹாரி ப்ரூக்கின் டெஸ்ட் தரவரிசையில் நம்பர் 1 இருக்காரு. ஜோ ரூட் தற்போது விளையாட வரக்கூடியவர்கள் அதிக டெஸ்ட் அதை முடித்தவர்களாக இருக்காரு. எனவே இருவருமே அந்த பயன்படுத்தி சிறப்பாக விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நேற்று இரவு 3வது செஷனில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தை பயன்படுத்தி வேகப்பந்து வீச்சாளர்கள் மீண்டும் போட்டிக்குள்ள வந்தாங்க. இருப்பினும் போதுமான ரன்கள் இந்தியாவிடம் இருக்கிறதா என்ற கேள்வி இருந்தது. இருப்பினும் இன்று காலை முதல் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இருவருமே முதல் பந்திலிருந்தே தொடர்ச்சியாக விக்கெட்டுக்கான முயற்சியில இருந்தாங்க. அதனை பயன்படுத்தி இன்று காலை முதல் சிறப்பாக விளையாடி தற்போது வெற்றியையும் பெற்றிருக்கிறாங்க. சந்தானம், ஆரம்பத்திலிருந்தே இது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியா T20யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரே தொடர்ல கிட்டத்தட்ட 7000 ரன்களை மலை மாதிரி இங்கிலாந்தும் சரி இந்தியாவும் சரி குடிச்சிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில இந்த தொடர் என்னென்ன சாதனைகளை படைத்திருக்கிறது டெஸ்ட் வரலாற்றுல? நிச்சயமா இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து இதுவரை அடிக்கப்பட்ட ரன்கள் இந்தியா வந்து இங்கிலாந்துல சென்று அதிக ரன்கள் அடித்த ஒரு டெஸ்ட் தொடரா இந்த டெஸ்ட் தொடர் மாறி இருக்கு. அதே போன்று பார்த்தோன்னா வந்து இந்திய அணியினுடைய கேப்டனாக பொறுப்பேற்ற பின்பு சுப்மன் கில் இதுக்கு முன்பு பெரிய அளவில் ரன்கள் குவிக்காதனால அவர் கிட்டத்தட்ட 754 ரன்களை கொடுத்திருக்காரு. 2 அணிகளும் சேர்த்து அதிக ரன்கள் குவிச்ச ஒரு டெஸ்ட் தொடரா இந்த டெஸ்ட் தொடர் பார்க்கப்படுகிறது. குறிப்பா இங்கிலாந்துல மெக்கல்லம் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பின்பு ஸ்டோக்ஸ் டெஸ்ட் அணியினுடைய பேட்ஸ்மேனாக பொறுப்பேற்ற பின்பு பேட் பால், அதாவது T20 போன்றே டெஸ்டையும் அணுகுவோம் என்று முயற்சி மேற்கொண்டாங்க. சரி, அந்த சாதனைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சந்தானம். தொடர்ந்து கிரிக்கெட் விமர்சகர் திரு விக்னேஷ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு அற்புதமான வெற்றியை ஈட்டி இருக்கிறது இந்தியா. நேற்று வரைக்கும் தோல்வி அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அது வெற்றியாக மாறியதற்கு யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது? எந்த இடம் திருப்பு முனையாக இருந்தது? அதாவது நேற்றுக்கே வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணும்போது 300 ரன்னுக்கு 3 விக்கெட் தான் இறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்த ஒரு 2 குரூஷியல் விக்கெட் 6 டவுன் நேற்று நடக்கும்போது அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்பட்டது. இன்னொரு ஒரு வரப்பிரசாதமா நமக்கு வந்தது என்னதுன்னா போலர்ஸ்க்கு ரெஸ்ட் கிடைச்சது தான் நான் சொல்லுவேன். மழை காரணமாக நேற்று மேட்ச், அதாவது நேற்று இறுதி 1 மணி நேரமா 2 மணி நேரமா வந்து நடைபெறவில்லை. அது பதிலாக இன்னைக்கு காலையில அது ஆடும்போது பேட்ஸ்மேனுக்கும் பயங்கர ப்ரெஷரா இருந்தது, போலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்டா வந்தாங்க. அப்படி வரும்போது நல்ல பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணி வின் பண்ணதா தான் நான் வந்து மெயினா சொல்லுவேன். சிராஜ் முக்கியமா அந்த 5 விக்கெட், அந்த 3 விக்கெட் இன்னைக்கு காலையில எடுக்கும்போது ஒரு பிரமாதமா போலிங் போட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் நல்லா ஈடு கொடுத்து போலிங் போட்டாரு. ஒரு பிளானோட வந்தாங்க. இங்கிலாந்து அந்த பிளான் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல திட்டமிடல் இருந்தது இந்திய அணியிடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நன்றி விக்னேஷ், இணைப்பில் வந்தமைக்கு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.